பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூட உங்களோடு இந்த காணொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் கூட மிகவும் விறுவிறுப்பாக மிக திருச்சபைகள் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே போய்கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான தலைப்பு. இந்த செப்டம்பர் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோட தியானிக்க வருவேன். ஒரு திருச்சபையும் அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையும் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். வருகிற பொழுது தம்முடைய மனவாட்டியாகிய திருச்சபையை எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கி இந்த நம்பிக்கையற்றவர்களாக திருச்சபையும் விசுவாச பிள்ளைகளும் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாய் இருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் தெஸ்லோனிக்கேயர் எழுதின 1வது நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்கிறார். 4:13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நம்பிக்கையற்று அறிவில்லாத ஒரு நிலைக்கு நேராக திருச்சபையானது இந்த நாட்களில் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நான் இன்னைக்கு நீண்ட ஒரு கனத்த இருதயத்தோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு திருச்சபையினுடைய அல்டிமேட் பர்பஸே அல்லது ஒரு முழு நம்பிக்கையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வருகிற அவருக்கு முன்பாக நாம் ஒரு புத்தியுள்ள கற்புள்ள கன்னிகையாக மனவாட்டியாக இருக்க வேண்டும். அந்த வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எனக்கு அந்த நிலை இல்லாமல் அனலற்று சுகபோகமாக மற்றும் பலவிதமான காரியங்களில் திருச்சபை போய்கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வருகையை குறித்து பேசும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாமும் நித்திரை அடைவதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்து சென்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலருக்கு எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. வானத்தை அண்ணாந்து பார்த்து நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களிடத்திற்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவர் மறுபடியும் வருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அந்த வருகையை இந்த நாட்களில் பல சபையும் பல ஊழியர்களும் தவறாக கணித்து அது நடக்கலை, அது வரலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி திருச்சபை அந்த நம்பிக்கை இழந்து காணப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் அந்த நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஏன் அந்த நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்றால், நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வர காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. சரி, அவர் எப்போ தான் வருவார்? அதுக்கான அடையாளம் என்ன? ஏன்னா வேதவசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது பிதா தவிர வேறொருவனும் அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் வருகிற நாளையும் நாளிகையும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வருகிறதுக்கான அடையாளங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ காலத்தோடு வருவார். ஆமென். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் தன்னுடைய வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டது, வலுவாய் துடிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அப்போ ஆண்டவர் வருகிற பொழுது எக்கால சத்தம் அப்படிங்கிறதான ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தில் ஆமென் அடையாளம் தான் நாம் வருகைக்கு ஆயத்தமாக. சரி, எக்கால சத்தம் என்ற
என்றால் என்ன, ஏன் எக்கால சத்தத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இங்கே வலுவாய் துணிக்கும் எக்காலம் என்றும், ஆமென், தேவ எக்காலம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலும், அது மாத்திரமல்ல 1 கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 15ஆவது அதிகாரத்தில் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது என்று 15வது அதிகாரம் 51வது சம்பவம் சொல்லப்பட்டது. அப்போ எக்கால சத்தத்தை ஆமென் நாம் அறிய வேண்டும். எக்கால சத்தம் எங்கே கேட்கும், எப்படி கேட்கும்? நிறைய பேர் எக்கால சத்தம் அப்படின்னு சொல்லுவது நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள், நிறைய காரியங்களை சொல்லுவது. ஆனால் நாம் வேதத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கவனித்திருப்பது நல்லது. ஏனென்றால் முந்தானேத்து அமாவாசை, அவங்களுக்கு நியூமன் டே, 7வது மாதம் 1ஆம் தேதி அவர்கள் ரோஸ் அசானா என்கிறதான ஒரு புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த புத்தாண்டு தினத்தன்று ஆமென் எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை நாளை கொண்டாடுகிறது. இதை லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும். என்னோடு நான் உங்களுக்காக திருப்பி நான் இந்த வசனத்தை சொல்கிறேன். லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாள் இருப்பதாக. அப்போ எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார். அந்த வர நாளில் எக்கால சத்தம் துணிக்கும் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம். இதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேலர்களுக்கு பண்டிகையாகவே இதை கொடுத்தார். ஆமென். இது இஸ்ரவேல் பண்டிகை என்று நாம் ஒதுக்கி இந்த எக்கால சத்தத்தினுடைய பண்டிகையை இன்னைக்கு திருச்சபை ஆமென் கண்டு கொள்ளாதிருக்கிறது. ஏன்? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பண்டிகைகளை அதை ஒரு இனத்துக்கான ஒரு பிரிவினருக்கான பண்டிகை என்று ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ சபைகள் செயல்படுகிறது என்று எனக்கு புரியவில்லை. மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆமென். இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்றால் 23வது அதிகாரம் அது கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா தேவனுடைய பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பண்டிகைகளையே, கர்த்தருடைய பண்டிகையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டாட முடியாதபடிக்கு என்ன காரியங்கள் இன்னைக்கு திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கின்றன? நாம் இந்த முழு வேதத்தையும் வாசிக்கிறோம், இந்த முழு வேதத்தையும் கை கொள்ளுகிறோம். ஆனால் அவன் சில விஷயங்கள் நமக்கு புரியவில்லை, தெரியவில்லை, நமக்கு முன்னோர்கள் சரியாக போதிக்கவில்லை. அதனால் நாம் சிலவற்றை புறக்கணித்து விடுகிறோம். புறக்கணிப்புக்கு அது பழைய ஏற்பாடு, அது நியாயப்பிரமாணம், இதெல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் அவர்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படி நான் கொண்டாட கொண்டாட வேண்டும் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பண்டிகைகளை நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் ஞாபகப்படுத்தி நாம் திருச்சபையாராய் தேவ பிள்ளைகளாக இன்னைக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை சொல்லப்பட்டு ஞாபகக்குறியாக, அடையாளமாக இதை செய்ய வேண்டும். எக்கால சத்தம் என்றால் ஏன் இந்த பண்டிகையை ஆண்டவர் அனுசரிக்க சொன்னார் என்று நாம் இதை தொடர்ந்து பார்க்கிறபோது, ஆராய்ந்து கொண்டிருப்பது, கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க, கர்த்தருடைய வருகைக்கு நேராக நாம் செல்ல அது பிரயோஜனமாய். இந்த நாளிலே இப்பொழுதுதான் வருவார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் வேதாகமத்தில் இந்த பண்டிகை கொடுத்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எத்தனையோ கால பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு விட்டன. ஆனால் அந்த கால பண்டிகைகளில் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஆனால் ஒரு நாள் வருகிற பொழுது அவருடைய கால பண்டிகை நாட்களாய் மாற்றிருக்கும். அந்த எக்கால சத்தம் எப்படி இருப்பது என்று நாம் அறியோம். அது தேவதூதர்கள் ஊதுவார்களா அல்லது வேற யார் ஊதுவார்களா அல்லது இந்த எக்கால சத்தத்தை நம்முடைய காதுகள் எப்படி எக்கால சத்தம் ஒலிக்கும் அல்லது ஆண்டவர் வருகிற பொழுது எக்கால சத்தம் செயல்பட
காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர்.